ரசம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தாங்க இந்த ரசம். இந்த ரசம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி வைப்பாங்க. என்னோட ஸ்டைல்ல சிம்பிளா, டேஸ்டியா இந்த ரசம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்கும் நிச்சயமா பிடிக்கும். அடிக்கடிக்கு செய்வீங்க. ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமா இருக்கும். என்னோட ஸ்டைல்ல சிம்பிளான, டேஸ்டியான ரசம் பண்ணுறதுக்காக அடுப்பில கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதில வந்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. ரசம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் வந்து கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை கொரகொரப்பாக அரைச்சிட்டு அது கூட 5 பல்லு பூண்டு, 1 வரமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா இடித்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இதில் இப்போ சேர்த்துருங்க. இது வதக்கும் போதே இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்குனா போதும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ரசம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வதக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். புளி தண்ணி கூடயே நல்லா ஒரு 4 பழுத்த தக்காளியை கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு 1/4 கைப்பிடி மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த புளி தண்ணி, தக்காளி இதெல்லாம் அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். புளிப்பு வந்து செக் பண்ணிவிட்டு தண்ணி இன்னும் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு கரெக்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ரசத்துக்கு ஒரு நூல் எக்ஸ்ட்ரா புளிப்பு இருக்கணுங்க. கம்மியாக இருந்தால் அந்தளவுக்கு ரசம் நல்லா இருக்காது. அதுக்குன்னு ரொம்பவும் புளிப்பாக இருக்கக்கூடாது. நான் வந்து புளிப்பு செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரசப்பொடி சேர்க்காம கூட இப்படியே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நான் சம்டைம் ரசப்பொடியும் சேர்ப்பேன். நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதில் புளி தண்ணி, தக்காளியெல்லாம் கரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா? அதுலேயே வந்துட்டு நான் 1/4 கைப்பிடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை சேர்த்து தான் வச்சுருந்தேன். ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் வந்து 2, 3 கொதிக்கணுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செஞ்சிங்கன்னா எப்படி வந்தது மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலான்னு நினச்ச உடனேயே பாருங்கள், நம்மளோட ரசம் சூப்பராக கொதிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். செய்யறதே தெரியாது. சட்டுன்னு செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான டேஸ்டியான ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.